ஸோ இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறது ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி லாஸ். ஸோ இதில் பார்த்தோன்னா ரெண்டு சப்டிவிஷன்ஸ் ஐடென்டிட்டி லா, ரெண்டு ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு வந்து பிஆர்டி ஈக்குவலண்ட் டி, பிஆர்எஃப் ஈக்குவலண்ட் பி. செகண்ட் சப்டிவிஷன் பி அண்ட் டி ஈக்குவலண்ட் பி, பி அண்ட் எஃப் ஈக்குவலண்ட் எஃப். ஸோ இப்போ ஐடென்டிட்டி லானா இந்த ரெண்டு சப்டிவிஷன் தான் ஐடென்டிட்டி லா, சரிங்களா? பிஆர்டினா டி வரணும், பிஆர்எஃப்னா பி வரணும், சரிங்களா? ஸோ எஃப்ங்கிறது ஃபால்ஸ், பிஆர் ஃபால்ஸ் ஈக்குவலண்ட் பி, பிஆர் ட்ரூ ஈக்குவலண்ட் ட்ரூ. செகண்ட் சப்டிவிஷன் பி அண்ட் ட்ரூ ஈக்குவலண்ட் பி, பி அண்ட் ஃபால்ஸ் ஈக்குவலண்ட் ஃபால்ஸ், சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ சப்டிவிஷன் 1 and 2க்கு ட்ரூத் டேபிள் மூலயமா இப்போ அதை வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்க இங்கே எத்தனை வேரியபிள் வந்திருக்குன்னா ஒரு வேரியபிள் தான் வந்திருக்கு, பிங்கிற ஒரு வேரியபிள். அப்போ இங்கே ஒரு வேரியபிள் வந்திருக்குன்னா அப்போ வந்து 2 power 1னா 2 ரோஸ் தான் இங்கே எடுத்துக்கணும், 2 ரோ தான் எடுத்துக்கணும், சரிங்களா? ஸோ அப்படின்னா பி ட்ரூ ஃபால்ஸ், அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிஆர் ட்ரூன்னு இருக்குது, அதுக்கடுத்து இங்கே வந்து பிஆர் ஃபால்ஸ்ன்னு இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே காலம்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பின்னா 2 ரோ தான், 2 ரோஸ் எடுத்துக்கணும். அப்போ ட்ரூ ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும். டீக்கு டி அப்படியே தான் எடுத்துக்கணும், ட்ரூ ட்ரூ. ஃபால்ஸ்னால் எல்லா இடத்துலையுமே ஃபால்ஸ் தான் எடுத்துக்கணும், ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ பிஆர் ட்ரூ, பிஆர் ட்ரூனா ட்ரூ ஆர் ட்ரூ, ட்ரூ ஆர் ட்ரூனா ட்ரூ தான். ஃபால்ஸ் ஆர் ட்ரூனா ஆர் பொறுத்த வரைக்கும் எங்கன்னா ஒரு இடத்துல ட்ரூ எக்ஸிஸ்ட் ஆனாலே அங்கே ட்ரூன்னு போட்டுக்கலாம். அப்போ ஃபால்ஸ் ஆர் ட்ரூனா ட்ரூ தான் அதனுடைய ஆன்சர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பிஆர் ஃபால்ஸ். இப்போ பிஆர் ஃபால்ஸ்னு இதான், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல ட்ரூ வரும், ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல ஃபால்ஸ் வரும். இப்போ சப்டிவிஷன் 1ல் பிஆர் ட்ரூ செக் பண்ண போகிறோம். ஸோ பிஆர் ட்ரூ ஈக்குவலண்ட் ட்ரூ, இது ரெண்டு ஈக்குவலான்னு பார்க்க போகிறோம். பிஆர் ட்ரூனா இதான் இந்த காலம், ட்ரூனா இந்த காலம். இங்கே டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, இங்கே டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, அப்போ ஈக்குவலாக தான் இருக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இந்த காலம் பிஆர் ஃபால்ஸ், பிஆர் ஃபால்ஸ், நெக்ஸ்ட்டு பி, இது ரெண்டுத்தையும் செக் பண்ண போகிறோம். இங்கே ட்ரூ, இங்கேயும் ட்ரூ, இங்கே ஃபால்ஸ், இங்கேயும் ஃபால்ஸ். அப்போ சப்டிவிஷன் 1ல் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது, இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடோடைய வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு காலத்தோடைய வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈக்குவலண்ட்டுன்னு சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன், இந்த டேபிள்ஸ் கீழே பாருங்கள். அதாவது the entries in the column corresponding to PRT and T are identical and hence they are equivalent. அதாவது இதனுடைய காலம்ஸும் இதனுடைய என்ட்ரிஸும் ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவலாக இருக்கிறதுனால இட் இஸ் ஈக்குவலண்ட், சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து இப்போ செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பிங்கிற வேரியபிள் எடுத்துக்கணும், அதுக்கடுத்து ட்ரூ, அதுக்கடுத்து ஃபால்ஸ், நெக்ஸ்ட் வந்து பி அண்ட் டி, அதுக்கடுத்து பி அண்டு ஃபால்ஸ், சரிங்களா? இப்போ பின்னா இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, அதனால் ஒரு வேரியபிள் இருந்தாலே 2 power 1 ஈக்குவல் டு 2 ரோஸ். இங்கே எத்தனை ரோஸ் எடுத்துக்கணும்னா 2 ரோஸ், அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும், சரிங்களா? ட்ரூக்கு ட்ரூன்னு எடுத்துக்கணும், அது எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. அது மாதிரி ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கணும். எங்கே மாறும்னா வேரியபிள்ஸில் தான் போய் மாறும், ட்ரூ வேல்யூஸில் மாறவே மாறாது. இப்போ இங்கே ட்ரூத் வேல்யூஸ் டி இருந்துச்சுன்னா 2 இடத்துலையுமே டி, எஃப் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா 2 இடத்துலையுமே ஃபால்ஸ், புரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிசன். ஸோ இப்போ பி அண்டு டி, இப்போ பி அண்டு டி எடுக்கும்போது பி அண்டு ஃபால்ஸ் ட்ரூ எடுக்கும்போது ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் அண்ட் எடுக்க போகிறோம். அப்போ ட்ரூ அண்டு ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ் அண்ட் ட்ரூனா ஃபால்ஸ், சரிங்களா? அதே மாதிரி பி அண்டு ஃபால்ஸ், ஸோ அப்படின்னா ட்ரூ அண்டு ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ், அதுமாரி ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ், சரிங்களா? அண்டு பொறுத்த வரைக்கும் 2 இடத்துலையுமே டி இருந்தால் மட்டும்தான் ட்ரூ வரும், அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் தான் வரும், புரியுதுங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செக் பண்ண போகிறோம், காலமை செக் பண்ண போகிறோம். ஸோ சப்டிவிஷன் 2ல் பி அண்டு டி அண்டு பி இந்த 2 காலமும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது 2 ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தோன்னா ட்ரூ ஈக்குவலாக இருக்குது, ஃபால்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பி அண்டு ஃபால்ஸோ நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ், இந்த 2 காலமும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா ஃபால்ஸ் இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ஃபால்ஸ் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம், ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லலாம். அதாவது காலம் ஆஃப் பி அண்டு
P and T are equal. So P உடைய காலமும் P and T உடைய காலம் ஈக்குவலாக இருக்குது, அதனால் ஈக்குவலண்ட். சரிங்களா? அதாவது என்னென்னா இதுலேருந்து இந்த டேபிள்ஸ்லேருந்து நம்ம என்ன எழுதுகிறோன்னா, that means which implies P and T is equivalent to P and P and F equivalent to F. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு காலமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ஈக்குவலண்ட். அதே மாதிரி இங்கேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு காலம்ஸும் ரைட் ஹேண்ட் சைடு காலம்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈக்குவலண்ட். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது காம்ப்ளிமெண்ட் லா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் லானா சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி காம்ப்ளிமெண்ட் லா. சரிங்களா? ஸோ காம்ப்ளிமெண்ட் லானா இதான் சப்டிஷன் 1 P ஆர் நாட் P ஈக்குவலண்ட் T, P and not P equivalent F, F means false. Second subdivision not T equivalent false, not F equivalent T. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிசன், இப்போ காம்ப்ளிமெண்ட் லாஸ்னால் இந்த ரெண்டு கண்டிஷனும் சேர்ந்து தான் காம்ப்ளிமெண்ட் லாஸ். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் டேபிள்ஸில் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க எத்தனை ஃபார்முலா இருக்குன்னா ஆக்சுவலாக Pங்கிற ஒரு வேரியபிள் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ P, இப்போ இங்கே எத்தனை ரோ எடுத்துக்கணும், 2 rows எடுத்துக்கணும். அப்படின்னு இங்கே என்னென்ன காலம்ஸ் கொண்டு வர போகிறோம்னா P ஒரு காலம், நெக்ஸ்ட்டு நாட் Pக்கு ஒரு காலம், நெக்ஸ்ட்டு ட்ரூக்கு Tக்கு ஒரு காலம், நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து நாட் T இங்கே இருக்குது. ஸோ நாட் Tக்கு ஒரு காலம். இந்த ரெண்டு சப்டிவிஷனுக்குமே சேர்த்து இங்கே ஃபார்முலாஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நாட் T, அதுக்கடுத்து ஃபால்ஸ் நாட் F, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு P ஆர் நாட் P, அதுக்கடுத்து P அண்டு நாட் P இதுக்கான காலம்ஸ். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்போ Pனா ட்ரூ ஃபால்ஸ்னு வரும், நாட் Pனா இதுக்கு ஆப்போசிட் வேல்யூ. இங்கே ட்ரூ இருந்ததுன்னா இங்கே ஃபால்ஸ் எடுத்துக்கணும், இங்கே ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே ட்ரூன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ட்ரூனா எல்லா இடத்துலையுமே ட்ரூ மட்டும்தான் வரும். இப்போ நாட் Tனா அப்போ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ஃபால்ஸ், ஃபால்ஸ்னால் எல்லா இடத்துலையும் ஃபால்ஸ் தான் வரணும், ஃபால்ஸ் ஃபால்ஸ். இப்போ நாட் Fனா ட்ரூ ட்ரூ ஆப்போசிட் வேல்யூ எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு P ஆர் நாட் P, இது ரெண்டுத்துக்கும் ஆர் சிம்பிள் எடுக்கணும். P ஆர் நாட் Pனா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு இங்கே ஆர் பொறுத்த வரைக்கும் எங்கன்னா ஒரு இடத்துல ட்ரூ இருந்தாலே ட்ரூன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபால்ஸ் ஆர் ட்ரூனா ட்ரூ. சரிங்களா? நெக்ஸ்ட்டு P அண்டு நாட் P, P அண்டு நாட் Pனா இதுக்கு ரெண்டுத்துக்கும் அண்ட் எடுக்கணும். ட்ரூ அண்டு ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ், ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு ஃபால்ஸ். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னா, அதாவது இங்கே காலம்ஸ் பாருங்கள், P அண்டு நாட் P அண்டு T, P அண்டு நாட் P அண்டு T, இந்த காலம்ஸோடைய ட்ரூத் வேல்யூ எல்லாமே சேமாக இருக்குது. சேமாக இருக்கிறதுனால ஈக்குவலண்ட். சரிங்களா? அதே மாதிரி P அண்டு நாட் P அண்டு ஃபால்ஸ், இந்த காலம் எல்லாமே சேமாக இருக்குது, சேமாக இருக்கிறதுனால ஈக்குவலண்ட். சரிங்களா? அப்போ காலம்ஸ் ஆஃப் P அண்டு நாட் P அண்டு T ஆர் ஈக்குவல், காலம்ஸ் ஆஃப் P அண்டு நாட் P அண்டு F ஆர் ஈக்குவல். சரிங்களா? அதாவது P ஆர் நாட் Pயோட நாட் P அண்டு T இந்த ரெண்டு காலமும் இதனுடைய காலம் ஈக்குவலாக இருக்குது. அது மாதிரி P அண்டு நாட் P அண்டு ஃபால்ஸோடைய காலம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸோ அப்போ என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா, therefore P ஆர் நாட் P ஈக்குவலண்ட் T. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு P அண்டு நாட் P ஈக்குவலண்ட் ஃபால்ஸ். சரிங்களா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
that means not T equivalent false, not F equivalent T ன்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை வேரியபிள், இங்கே வந்து வேரியபிள்ஸே இல்லை. அப்போ வெறும் இருக்கிறது ட்ரூ ஃபால்ஸ். முதல்ல ட்ரூ எடுத்துக்கணும். ட்ரூனா ட்ரூ தான் சரிங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபால்ஸ்னால் இங்கே 2 ரோஸ் தான் எடுத்துக்கணுமே சரிங்களா. ஸோ அது மாதிரி ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ். அதே மாதிரி இங்கே நாட் டீனா ஃபால்ஸ், நாட் எஃப்னா ட்ரூன்னு வரணும் சரிங்களா. இப்போ காலம் ஈக்குவலாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி சொல்லணும். நாட் டி ஈக்குவலண்ட் நாட் எஃப், நாட் டி ஈக்குவலண்ட் எஃப், இந்த 2 காலம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்தா ஈக்குவல், எஃப் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி நாட் எஃப் டி, இதனுடைய காலம் ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தா டீன்னு இருக்குது சரிங்களா. சொல்கிறது புரியுதா. ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவலண்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா, therefore not T equivalent F, that means F and not F equivalent T சரியா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 7th ப்ராப்பர்ட்டி. 7th லா இன்வல்யூஷன் லா ஆர் டபுள் நெகேஷன் லா. இப்போ இன்வல்யூஷன் லானா நாட் நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி ஈக்குவலண்ட் பி சரிங்களா. அதாவது என்னென்னா, இப்போ நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி ஈக்குவலண்ட் பின்னா ஃபஸ்ட்டு இப்போ பி வேரியபிள் என்ன இருக்குன்னா ட்ரூ ஃபால்ஸ்னு இருக்குது. இப்போ நெகேஷன் பின்னா ஃபால்ஸ் ட்ரூன்னு எடுத்துக்கணும் சரியா. ஸோ இப்போ வந்து இதுக்கு திரும்ப நெகேஷன் எடுக்கணும். திரும்ப நெகேஷன் எடுக்கும்போது ஃபால்ஸுக்கு இடத்துல டி வரும், டீக்கு இடத்துல ஃபால்ஸ் வரும். இப்போ இது ஈக்குவலண்ட்டாக நம்ம செக் பண்ணி சொல்லணும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பியும் பி காலமும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே ட்ரூனா இங்கேயும் ட்ரூ தான். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இங்கே ஃபால்ஸ்னால் இங்கேயும் ஃபால்ஸ் தான் சரிங்களா. ஸோ அப்படின்னா காலம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னா, negation of not P equivalent P சரிங்களா. சொல்கிறது புரியுதா. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டி மார்கன்ஸ் லா. பட் டி மார்கன்ஸ் லான்னா இந்த 2 சப்டிஷனை டி மார்கன்ஸ் லான்னு சொல்லலாம். நெகேஷன் நாட் ஆஃப் பி அண்ட் கியூ ஈக்குவலண்ட் நாட் பி ஆர் நாட் கியூ, நாட் ஆஃப் பி ஆர் கியூ ஈக்குவலண்ட் நாட் பி அண்டு நாட் கியூன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா லிசன், இப்போ டேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குன்னா பிக்யூன்னு 2 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்படின்னா 2 ஈக்குவல் டு 4 ரோஸ் எடுத்துக்கணும். ஸோ இங்கே காலம்ஸ் வந்து பி காலம்ஸ் கியூ காலம்ஸ், அதுக்கடுத்து நாட் பிக்கு ஒரு காலம், நாட் கியூக்கு ஒரு காலம், அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பி அண்ட் கியூ, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நெகேஷன் ஆஃப் பி அண்ட் கியூ, அதுக்கடுத்து நாட் பி ஆர் நாட் கியூ சரியா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி, இப்போ பினா ட்ரூ ஃபால்ஸ், அது மாதிரி கியூனா ட்ரூ ஃபால்ஸ் சரியா. இப்போ நாட் பினா ஃபால்ஸ் ட்ரூ, நாட் கியூனா ஃபால்ஸ் ட்ரூ. பி அண்ட் கியூனா அதாவது பி அண்டு கியூனா எப்படி வரும்னா ட்ரூ அண்டு பி அண்டு இது ரெண்டுத்துக்கும் அண்டு எடுக்கணும். ட்ரூ அண்டு ட்ரூக்கு ட்ரூ அண்டு ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ் சரியா. அதே மாதிரி இப்போ நெகேஷன்ஸ், இப்போ இதுக்கு நெகேஷன் எடுக்கும்போது இங்கே ட்ரூனா இங்கே ஃபால்ஸ் எடுக்கணும். ஃபால்ஸ்னா ட்ரூ. அதுக்கடுத்து நாட் பி ஆர் நாட் கியூன்னு இது ரெண்டுத்துக்கும் ஆர் எடுக்கணும். ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்க்கு ஃபால்ஸ் ஆர் ட்ரூக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்க்கு ட்ரூ ஆர் ட்ரூக்கு ட்ரூ. புரியுதா. ஸோ இப்போ என்ன செய்யணும், இப்போ வந்து சப்டிஷன் 1 ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். நாட் ஆஃப் பி அண்ட் கியூ இதுவும் நாட் பி ஆர் நாட் கியூ 2 ஈக்குவலாக இருக்கா. ஃபால்ஸ் இங்கேயும் ஃபால்ஸ் ஈக்குவல். நெக்ஸ்ட் ட்ரூ ஈக்குவலண்ட் ட்ரூ, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காமல் இங்கேயும் ட்ரூ இருக்குது இங்கேயும் ட்ரூ இருக்குது ஈக்குவல், இங்கேயும் ட்ரூ இருக்குது இங்கேயும் ட்ரூக்கு வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்குது. அப்போ சேம் ஆகிறதுனால இட் இஸ் ஈக்குவலண்ட் சரியா. அப்போ கன்க்ளூஷன் என்ன கொடுக்குறேன்னா கவனிங்க, கன்க்ளூஷன்ஸ்
columns of not of P and Q and not P or not Q are equal. Therefore, negation of P and Q equivalent negation of not P or not Q. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு சப்டிஷன்ஸ் தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டாவது சப்டிஷன்ஸ் ப்ரூஃப் பண்ணணும். செகண்ட் சப்டிஷன். இப்போ செகண்ட் சப்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் ஆஃப் P or Q ஈக்குவலண்ட் நாட் P அண்டு நாட் Qன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் செகண்ட் சப்டிஷன். இப்போ இதுக்கு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ டேபிள்ஸ், இப்போ டேபிள்ஸ் போடும்போது கம்பல்சரி யூ யூஸ் த ஸ்கேல் இல்லாமல் ஒரு டேபிள்ஸ் போடக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே வந்து PQன்னு 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ PQன்னு 2 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்து P அண்டு Q 2 வேரியபிள்ஸ் இருக்குது. அப்படின்னா 2 4 ரோஸ் இங்கே கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா காலம்ஸ் என்னென்ன காலம்ஸ் கொண்டு வர போகிறோன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா Pங்கிற காலம் வரும், நெக்ஸ்ட்டு Qங்கிற காலம் வரும், அதுக்கடுத்து P நாட் P வரும், அதுக்கடுத்து நாட் Q வரும். சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து PRQ, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நெகேஷன் ஆஃப் PRQ வரும், அதுக்கடுத்து நாட் P அண்டு நாட் Q வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு ரோ, இதுக்கு டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். we will draw the table. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ Pக்கு 4 ரோஸ் 4 வேல்யூஸ் கொடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரூன்னு கொடுக்கணும், நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ். சரிங்களா? அதுக்கடுத்து Qக்கு ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நாட் Pனாலே இப்போ எப்படி எடுத்துக்கணும்னா, தட் மீன்ஸ் இங்கே ட்ரூ இருந்ததுன்னா இதுக்கு ஆப்போசிட் வேல்யூ ஃபால்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கே ட்ரூ இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ்னால் என்னென்னு எடுத்துக்கணும், ட்ரூன்னு எடுத்துக்கணும். ஃபால்ஸ்னா ட்ரூ அப்படின்னா ட்ரூ, இங்கேயும் ட்ரூ வரும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ நாட் Q. இப்போ நாட் Q இருக்கிற இடத்துல இங்கே Qனா இப்போ நெகேஷன் எடுக்கும்போது இங்கே ஃபால்ஸ் வரும், இங்கே ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல இங்கே வந்து என்ன வரும்னா ட்ரூ வரும். அதுக்கடுத்து திரும்ப ட்ரூ இருக்கிற இடத்துல இதுக்கு நெகேஷன் எடுக்கும்போது நாட் Tனா ஃபால்ஸ் வரும். சரிங்களா? அதேமாதிரி நாட் Fனா ட்ரூ வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு PRQ. இப்போ Pக்கும் Qக்கும் R எடுக்கணும். ட்ரூ அண்டு ட்ரூனா ட்ரூ வரணும். ட்ரூ அண்டு ட்ரூ இஸ் த ட்ரூ. அதேமாதிரி ட்ரூ அண்டு ஃபால்ஸ்னா ட்ரூ. ஃபால்ஸ் அண்ட் ட்ரூக்கு ட்ரூ ஆர் ட்ரூனா ட்ரூ. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா ட்ரூ.
ஃபால்ஸ் ஆர் ட்ரூனா ட்ரூ சரிங்களா. ஃபால்ஸ் ஆர் ஃபால்ஸ்னால் என்ன வரணும், ஃபால்ஸ் வரணும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு நெகேஷன், இதுக்கு நெகேஷன் எடுக்கும்போது இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு டி நாட் டீனா ஃபால்ஸ், நாட் டீனா ஃபால்ஸ், நாட் டீனா ஃபால்ஸ், அதுமாதிரி நாட் எஃப்னா ட்ரூ சரிங்களா. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நாட் பி அண்டு நாட் கியூ, இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் அண்ட் எடுக்கணும், ஃபால்ஸ் அண்டு ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ் தான் வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபால்ஸ் அண்டு ட்ரூனா ஃபால்ஸ், அதுமாதிரி ட்ரூ அண்டு ஃபால்ஸ்னா ஃபால்ஸ், ட்ரூ அண்டு ட்ரூனா நமக்கு வேல்யூ வந்து ட்ரூ வரணும் சரிங்களா. சொல்கிறது புரியுதுங்களா. இப்போ செக் பண்ணி பாருங்கள், இப்போ இந்த காலமும் ஆன்சர் ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள், என்ட்ரிஸ் எல்லாம் சேமாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ நாட் ஆஃப் பிஆர்கியூவும் நாட் பி அண்ட் நாட் கியூக்கும் ஃபால்ஸ் ஃபால்ஸ், எங்கேயும் ஃபால்ஸ் 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 ட்ரூ ட்ரூ சரிங்களா. அப்போ இதெல்லாம் ஈக்குவலாக இருக்குது, ரெண்டு காலத்தோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன கன்க்ளூஷன் கொடுக்க போகிறோன்னா, columns of not P or Q and not P and not Q are equal. Therefore not of P or Q equivalent not P and not Q. புரியுதுங்களா, சொல்கிறது புரியுதுங்களா. ஸோ அப்போ இதுலேருந்து ஈக்குவலாக காலம்ஸோட வேல்யூலாம் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஈக்குவலண்ட் சரிங்களா. ஸோ அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ஆக்சுவலாக இந்த கிளாஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து லா என்ன பார்த்தோன்னா பிஆர்டி, ஃபிஃப்த்து லா பிஆர் சப்டிஷன் 1 பிஆர்டி ஈக்குவலண்ட் டி, அதே மாதிரி பிஆர்எஃப் ஈக்குவலண்ட் பி சரிங்களா. அதே மாதிரி செகண்ட் சப்டிஷன் P and T equivalent P, P and F equivalent F சரிங்களா. இந்த ரெண்டு சப்டிஷன்ஸுமே ஐடென்டிட்டிலாம், இதை நம்ம செக் பண்ணி சொன்னோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் லா. இப்போ காம்ப்ளிமெண்ட் லானா P or not P equivalent T, அதேமாதிரி P and not P equivalent false சரிங்களா. இது சப்டிஷன் 2 not T equivalent false and not F equivalent T. அப்போ காம்ப்ளிமெண்ட் லானா இந்த ரெண்டு சப்டிஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. காம்ப்ளிமெண்ட் லானா இது எங்கன்னா, இப்போ சப்போஸ் P or not P வந்துச்சுன்னா அந்த இடத்துல T கொடுக்கலாம், அதுக்கு பதிலாக T எழுதலாம் சரிங்களா. அதுமாதிரி P and not P வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக F எழுதலாம், அதுமாதிரி நாட் T வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக F எழுதலாம், அதுமாதிரி நாட் F வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக T எழுதலாம். இதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம், ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம், Tக்கு பதிலாக PR நாட் Pன்னு எழுதலாம் சரிங்களா. அதே மாதிரி Fக்கு பதிலாக P and நாட் Pன்னு எழுதலாம், அதுமாதிரி ஃபால்ஸுக்கு பதிலாக நாட் Tன்னு எழுதலாம், இப்போ அதுமாதிரி Tக்கு பதிலாக நாட் Fன்னு எழுதலாம் சரிங்களா. அப்போ காம்ப்ளிமெண்ட் லானா இந்த ரெண்டு சப்டிஷன் தான் காம்ப்ளிமெண்ட் லா சரிங்களா. நெக்ஸ்ட்டு இன்வல்யூஷன் லா ஆர் டபுள் நெகேஷன் லா. இப்போ இன்வல்யூஷன் லானாலும் ஒன்று தான், டபுள் நெகேஷன் லானாலும் ஒன்று தான் சரிங்களா. ஸோ எது கேட்டாலும் அங்கே என்ன எழுதணும்னா, ஈக்குவேஷன்ஸ் நாட் ஆஃப் டபுள் நெகேஷன் ஆஃப் P ஈக்குவலண்ட் P. ஸோ டபுள் நெகேஷன்னா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடும், டபுள் நெகேஷன் போட்டு P ஈக்குவலண்ட் P. இன்வல்யூஷன் லானா அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இன்வல்யூஷன் லானாலும் ஒன்று தான், டபுள் நெகேஷன் லானாலும் ஒன்று தான். அப்போ நாட் P டபுள் நெகேஷன் ஆஃப் P ஈக்குவலண்ட் P சரிங்களா. ஸோ இதான் இன்வல்யூஷன் லா ஆர் டபுள் நெகேஷன் லா, இதுதான் நீங்கள் எழுதணுமே சரிங்களா. நாட் ஆஃப் நாட் P ஈக்குவலண்ட் P, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதை வந்து டேபிள்ஸ் மூலயமா நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தது எய்த்து ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், அதாவது டிமார்கன்ஸ் லா. டிமார்கன்ஸ் லானா negation of P and Q equivalent not P or not Q. அதுக்கு செகண்ட் சப்டிஷன்ஸ் negation of P or Q equivalent not P and not Q. not of P or Q equivalent not P and not Q. not of P and Q equivalent not P or not Q சரிங்களா. இது வந்து டிமார்கன்ஸ் லா
ஸோ அப்போ இந்த கிளாஸில் ஒரு 4 லாஸ் பார்த்தோம். ஸோ அந்த 4 லாஸையும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா எழுதி பாருங்கள், அதை சால்வ் பண்ணி பாருங்கள், நோட்டில் நீட்டாக எழுதுங்க. நம்ம கிளாஸில் என்னென்னலாம் பார்த்தோமோ அதை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பாருங்கள், முக்கியமாக சால்வ் பண்ணி பாருங்கள். எப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணுறீங்க, சால்வ் பண்ணும்போது ஒரு தடவை சால்வ் பண்ணுறது இட் இஸ் நாட் குட். எப்போ வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா அங்கே எரரே வராத போது, எரர்னா எந்த ஒரு ஸ்டெப்புமே மிஸ் ஆகக்கூடாது, ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் மிஸ்டேக்கே வரக்கூடாது. சரிங்களா? பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் தான் மார்க்கு லெஸ் ஆகுமே. அதாவது இப்போ வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் போட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு மார்க் குறையும். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க் வந்து என்னது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னா அதில் மிஸ்டேக்கே இருக்கக்கூடாது. சரிங்களா? ப்ராப்ளம்ஸ் ஒழுங்காக சால்வ் பண்ணணும் வித்தவுட் மிஸ்டேக்ஸ். அப்போ அதை மட்டும்தான் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இல்லைனா அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து ஒரு 5 டைம்ஸ் சால்வ் பண்ணால் தான் என்னால் ஒழுங்காக சால்வ் பண்ண முடியுதுன்னா ஓகே. அது வரைக்கும் ஒரு மிஸ்டேக்கே இல்லாமல் உன்னால் சால்வ் பண்ண முடிய வரைக்கும் சால்வ் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நான் ஒரு தடவை சால்வ் பண்ணிவிட்டேன், அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன், 2 அப்படிலாம் இல்லை. மிஸ்டேக் இல்லாமல் உன்னால் எப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதோ அப்போ தான் நீ ஸ்டாப் பண்ணணும். அப்போ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இட் இஸ் குட். சால்வ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஒரு யூ கெட் த ஃபுல் மார்க்ஸ் இன் த மேக்ஸ். மேக்ஸுங்கிறது ஒரு ஈஸி பேப்பர். பிகாஸ் எவ்ரிடே லைஃப் வி யூஸ் த மேக்ஸ். மேக்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். சரிங்களா? ஸோ அப்போ அதை டெய்லியுமே யூஸ் பண்ணக்குள்ள தான் நமக்கு மேக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய புக்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே டெய்லி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ஃபுல் மார்க்ஸும் உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸசைஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டெய்லியுமே கோத்ரோ பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நேற்று என்ன படித்தோம், நேற்று என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தோம், அது திரும்ப ரீகால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நாள் என்ன பார்த்தோம் அதை ரீகால் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு தடவையும் மேக்ஸ் வந்து ஒரு நாள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீகால் பண்ணி பாருங்கள். யூ டோன்ட் வேஸ்ட் த டைம். ஸோ நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு லெஷர் டைம். ஸோ இப்போ வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மேக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, நல்லா சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ, இப்போ படிக்கிறது தான் யூ வில் கெட் த குட் மார்க்ஸ் இன் த பப்ளிக் எக்ஸாம். இப்போ நீங்கள் படிக்கிறது தான் பின்னாடி வர பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ நல்லா சால்வ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் என்னுடைய கண்டினியூஷன் பார்ட் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் நான் சொல்லுவேன், தேரெல்லாம் இதில் பார்த்துருக்கோம் இந்த சாப்டரில். நேமிங் தியரம்லாம், அந்த நேமிங் தியரம்னா அந்த நேமிங் தியரம் நேம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அதனுடைய ஸ்டேட்மெண்ட், கொஷின்ஸ், ஆன்சர் அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். டெஃபினேஷன்ஸ்லாம் எழுதி பாருங்கள். தேரம்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். கொஷின் எழுதி சால்வ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து 12.1 பார்த்தோம். அதனுடைய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அது எல்லாமே எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். We complete the class.